ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ தேட்டர். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். இதுதான் வரதராஜ தேட்டர் என்ட்ரன்ஸ். இந்த தேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்னு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இது பக்கத்துலேயே சிட்லப்பாக்கம் லேக்கும் இருக்குது. சிட்லப்பாக்கம் லேக்கை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். 4 வீலர் பார்க்கிங் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. 2 வீலர் பார்க்கிங்ஸ் இந்த சந்துக்குள்ளே போகணும். 20 to 30 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. இதுதான் பைக் பார்க்கிங். 30 ரூபீஸ் வாங்குறாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. நீங்கள் ஒரு ஆஃப் டேக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா எங்கேயா வெளில போகிறதுக்கு இந்த தேட்டருக்கு ஆஃப்டர்நூன் ஷோக்கு புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு சிட்லப்பாக்கம் லேக்குக்கு போகலாம். நீங்கள் அது ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில். இன்றைக்கி நாங்கள் எந்த ஃபிலிமுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2. இது ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு 2 பேர் வராங்க பாருங்கள், அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கொஞ்சம் பேர் வர வேண்டியது. ஹாய் மிஸ்டர், ஹலோ. வாங்க இப்போ தேட்டருக்குள்ளே போகலாம். இதுதான் தேட்டரோட என்ட்ரன்ஸ். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. அப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸுன்ட்டு. ஸோ நேரில் வந்து டிக்கெட் எடுத்தால் 130 ரூபா. நாங்கள் நேரில் வந்து தான் டிக்கெட் எடுத்தோம், 130 ரூபீஸ் கொடுத்து. ஆன்லைன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரையும் லைட்டாக செக் பண்ணுவாங்க. செக்கிங் முடிஞ்சு உள்ளே வரோம். இது மேலே போகிற வழி. இந்த தேட்டரில் மொத்தம் 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதில் 4th ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் சீட்டு. அது உள்ளே வந்துட்டு 2 ஷோஃபா செட்டு மாதிரி இருக்கும். கப்புள்ஸாக போகலாம் நீங்கள். ஸோ அந்த 4th ஸ்க்ரீனில் அது இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீனு டிமாண்டி காலனி. இந்த தேட்டர் செட்டப் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேட்டர் வரத்துக்கு. இங்கே கூட தான் எனக்கு தேட்டர் வந்திருக்கேன். ஸோ இதில் ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங், கொஞ்சம் லேட்டாக வருவான். வாங்க மேலே போகலாம். இப்போ செகண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. மேலே போயிட்டுருக்கோம். ஸோ பெவரேஜ் ஐட்டம்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு கவுண்டர் இருக்குது, மேலேயும் ஒரு கவுண்டர் இருக்குது. எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். வாங்க மேலே வந்துட்டுருக்கோம். நாங்கள் 420 ஷோ தான் வந்திருக்கோம். எங்கள் டிக்கெட் செக் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு. ஸோ டிக்கெட் செக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டோர் வியூ. இது பெவரேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. கூட்டம் நிறைய வரும். இங்கே இதான் செகண்ட் ஸ்க்ரீன் உள்ளே போகிறோம். ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கு. இவன் பார்த்திங்கன்னா எங்கள் கேங்கில் எப்போ பார்த்தாலும் தேட்டருக்கு லேட்டாகவே வருவான், எந்த தேட்டருக்கு போனாலும். இதே மாதிரி உங்கள் கேங்லேயும் ஒரு பையன் இருப்பான், எந்த தேட்டருக்கு போனாலும் லேட்டாக வர கேங்கு. கடைசியில் உள்ளே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். இங்கே இதுதான் பெவரேஜ் ஐட்டம்ஸ். ஸோ இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி நான் எடுத்தது இதில் வந்து. ஸோ அதனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே. இது இன்டர்வல் டைமில் கரெக்டாக எடுத்தது. இங்கே பாப்கார்ன், நேச்சோஸ், பஃப், அது அப்படி எக்ஸட்ரா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. படம் முடிஞ்சவொடனே வெளியில் வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ரெடி ஆகணும், கிளம்பிட்டோம். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் தேட்டரை போய் கண்டிப்பாக பாருங்கள். டாடா, பை பை.